பிதாவே நீரெங்கள் தந்தை, இயேசுவே நீரெங்கள் இரட்சகர், ஆவியே எம் தேற்றரவாளனே, அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. திருவிருந்து என்னும் திருவருட்சாதனம் குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஞாயிறு பள்ளி ஓய்வு நாள் ஆராதனை. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். ஜெபம் பண்ண கடவோம். பாலகர் வாயினால் துதிகளை உண்டாக்குவேன் என்று உம்முடைய திருப்பெயரிலே எங்களை அழைத்திருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான இந்த மாதத்தின் நிறைவு தூய ஓய்வு நாளுக்காய் நாங்கள் நன்றி நிறந்ததோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய வல்லமை வழிநடத்துதல், உம்முடைய இரக்கம், அன்பு, தயவு பெரிதென்று நாங்கள் நன்றி நிறந்ததோடு இந்த நாளிலுமே உம்முடைய திருப்பாதத்திலே நின்று நாங்கள் துதிக்கும்படியாகவும், சிறப்பாக நீர் விரும்புகின்ற, நீ நேசிக்கின்ற அருமையான சிறு பிள்ளைகளோடு எங்களுடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி ஊழியங்களோடு இணைந்து நாங்கள் இந்த வழிபாட்டிலே உம்மை நாங்கள் போற்றவும், உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கும்படியாக தந்திருக்கிற இந்த ஆராதனையிலே ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருமை பிள்ளைகள் தங்களுடைய தாளந்துகளை ஆண்டவருக்கென்று சாட்சியாய் நிற்கின்ற கிருபைகளை இந்த நாளிலே உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து நன்றிகளினால் நிறைத்து நாங்கள் போற்றும்படியாய் கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலும் உம்முடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். கர்த்தர், அன்பு பிள்ளைகள் இந்த வழிபாட்டிலே உம்மை துதிக்கின்ற வேளையில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைவாய் எழுந்தருளி எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த தாழ்த்துகின்றோம். புதிய மாதத்தை நன்மையால் நிரப்ப உம்முடைய கரங்களிலே உம்மை நோக்கி பார்க்கின்றோம். நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை இரக்கமாய் ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க தாழ்த்துகின்றோம். முன் குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடிய உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 237, இயேசு எங்கள் மெய்ப்பர், கண்ணீர் துடைப்பார், மார்பில் சேர்த்தனைத்து பயம் நீக்குவார் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 237.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றும் கூட ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் நமக்காக இந்த ஆராதனையை நடத்தி தர இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுவோம். பிள்ளைகளை கட்டளை தூடுங்கள், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதோடையது. பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம். எங்களை நாங்கள் நேசிப்பது போல உம்மையும் மற்றவர்களையும் நேசிக்காத குற்றத்தை எங்களுக்கு மன்னியும். இனி நாங்கள் உம்மை உண்மையாய் நேசிக்கவும் உம்மை அறிகிற அறிவில் வளரவும் கீழ்ப்படுதலுள்ள பிள்ளைகளாய் இருக்கவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து பாவ அறிக்கை பொதுவான பாவ அறிக்கை. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின் படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அடிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்த நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். நாம் நன்றி நிறுதயத்தோடு பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அமாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். சிறப்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலை மதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இயேசுவின் கற்பனை. உன் ஆண்டவராகிய கடவுளிடம் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். நீங்கள் ஒருவர் அன்பு கூறுவது போல நான் உங்கள் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பு கூற வேண்டும். உன் ஆண்டவராகிய கடவுள் நானே என்றன்றி உனக்கு வேறொருவர் தேவர் வேண்டாம். நீ உனக்கு யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் ஆண்டவராகிய கடவுளின் நாமத்தில் நீநிலை வழங்காயிருப்பாராக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நினைப்பேயாக. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பைசாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறருக்குள் யாரையும் நிச்சயாதிருப்பாயாக. அனைவரும் அமர்வோம். இப்பொழுது ஓய்வு நாள் பள்ளி சிறுவர்கள் ஒரு நடனமாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள்.
கடந்த 8 வாரங்களாக நம்முடைய சபையின் ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் ஜெபத்தின் வல்லமையை பற்றியும் படித்து வருகின்றனர். அதற்கு எடுத்துக்காட்டாக அவர்களுக்கு பேதுரு அப்போஸ்தலர் ஜெபத்தின் வல்லமையினால் சிறைச்சாலையிலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் கூறப்பட்டது. எனவே அந்த சம்பவத்தை இப்பொழுது நமது திருச்சபையின் ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் ஒரு குறு நாடகமாக நடித்து காட்டப் போகிறார்கள். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பரமேறிய பிறகு 2ஆம் ஏரோது என அழைக்கப்பட்ட அகரிப்பா ராஜா கிறிஸ்துவின் சீடர்களை துன்பப்படுத்துவது யூதர்களுக்கு பிரியமாயிருக்கிறதென்று அறிந்து முதலில் யாக்கோபு அப்போஸ்தலனை சிரச்சேதம் செய்கிறார். பின்னர் பேதுருவையும் மரண தண்டனைக்கு உட்படுத்துவதற்காக கைது செய்கிறார். இப்பொழுது ஜெபத்தின் வல்லமையால் பேதுரு விடுதலையாவதை காண்போமா? காட்சி 1, அகரிப்பா ராஜாவின் அரண்மனை. யாக்கோபு எனும் இயேசுவின் சீடரை சிறைச்சேதம் செய்தது யூதர்களுக்கு பிரியமாயிருக்கிறது. யூதருக்குள் நல்ல பெயர் வாங்க இது சரியான சந்தர்ப்பம். அவர்கள் தாங்களுக்குள் பிரிந்திருக்கிற இந்த நேரத்தை பயன்படுத்தி நான் என் ராஜ்யத்தை இன்னும் பலப்படுத்தி கொள்ளலாம். யாரங்கே? ராஜாவே வாழ்க. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இன்னும் யாராவது இருக்கிறீர்களா? பலர் இருக்கின்றார்கள் அரசே. ஆனால் அந்த இயேசுவின் சீடர் பேதுரு என்பவர் பலரை அவர் கொடுத்து பிரசங்கிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர் நிழல் பத்தா கூட சுகம் கிடைக்கிறார் என்று பலர் கூறுகிறார்கள். சரியான நபரை பற்றி கூறுகிறாய். உடனே அவனை போய் கைது செய்து வா. ஆகட்டும் அரசே. இவரை மிகவும் பத்திரமா மேசியா என்று ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறார்கள். ஜெபிப்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பேதுருவை விடுவோம். கதவை திறங்கள். நான் தான் பேதுரு வந்திருக்கிறேன். சீக்கிரமாக திறங்கள். வாசல் தட்டி சத்தம். பேதுரு போய் உள்ளது. பேதுரு வந்து அவராக எப்படி இருக்க முடியுமா? அவர்தான் சிறைச்சாலை உள்ளாரே. நான் தான் பேதுரு. சீக்கிரமாக திறங்கள். கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பி என்னை விடுவித்தார். வாருங்கள், நாம் நன்றி சொல்லி ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒரு தேவதூதனை அனுப்பி என்னை விடுவித்தீர். உமக்கு நன்றி. தொடர்ந்தும் உம்மை எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். ஆமேன். தேங்க்யூ. தொடர்ந்து வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 6ஆம் அதிகாரம்
வசனங்கள் 1 முதல் 9 வரை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைகிறதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. பாடம் முடிந்தது. தேவனிற்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 வரை. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 வரை. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். எப்படியெனில், அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். பாட முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 161 முதல் 168 வரை. 119ஆம் சங்கீதம் திருவசனங்கள் 161 முதல் 168 வரை. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கு பயப்படுகிறது. கொள்ளையிடமே கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக.
வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். மத்தேயு 18 1 முதல் 10 வசனங்கள். அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திருப்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ! இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ! உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோளத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர பொருளாளர் நிதி அறிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வதிப்பாராக. உங்களுடைய பிறந்தநாள் திருமண நாளை நாங்கள் திருச்சபையாரோடு இணைந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் கொண்டாடலாம். ஆகவே உங்களுடைய பிறந்தநாள் திருமண நாள் அன்று உங்களால் இயன்ற இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து உதவும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். இன்றைய நாளிலும் நம்முடைய ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் வழியாக அருமை பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற செயலை எண்ணி கடவுளை துதிக்கின்றேன். அருமையான பெற்றோர்கள், இதை பொறுப்பெடுத்து நடத்துகின்ற பொறுப்பாளர்கள், இன்னுமாய் அருமையான பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவருடைய நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை இந்த ஊழியத்தின் வழியான மேன்மையினால் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சபையாரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். அருமை பிள்ளைகளுக்காக, நம்முடைய திருச்சபையின் இந்த ஞாயிறு பள்ளி ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு, பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 1/9 திங்கட்கிழமை நாளை தினம் மாதத்தின் முதல் நாள் என்பதனால் அதிகாலை 6 மணி காலை ஆராதனை விசுவாச வார்த்தை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சபையார் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 5/9/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும்.
7/9/2025 மாதத்தின் முதல் ஞாயிறு காலை 9 மணி ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். நாம் அறிந்த விதமாக திருமணத்தின் அருட்பணி ஊழியங்களுக்காக நீங்கள் ஆயுட் உறுப்பினராக நீங்கள் உங்களால் இயன்ற 10,000 ரூபாயை நீங்கள் காணிக்கைகளாக கொடுத்து இந்த திருப்பணி ஊழியங்களை தாங்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஒரு முறை கொடுக்கின்ற இந்த 10,000 ரூபாய் காணிக்கையானது நம்முடைய திருமண்டலத்தில் இருக்கின்ற அநேக மிஷினரிமார்களுடைய குடும்பங்களினுடைய சுகம், மருத்துவ செலவு, பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, இன்னுமான அவர்களுடைய ஆயுள் காப்பீட்டு செலவுகள், இவைகளுக்காக அவருடைய நற்செய்தி பணி ஊழியங்களுக்காக இவைகள் பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கான ஆயுள் உறுப்பினர் சான்றிதழை செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டங்களிலே பேராயர் ஐயா அவர்கள் இதை கொடுத்து தாங்குகின்றவர்களுக்கு கொடுத்து வருகின்றார்கள். ஆகவே நம்முடைய திருமண்டலத்தின் வழியாய் நடைபெறுகின்ற இந்த அருட்பணி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவும், உங்களால் இயன்ற இந்த புரவலர் திட்ட காணிக்கைகளை கொடுத்து உதவும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் அநேக திருச்சபை குடும்பங்கள் நம்முடைய திருச்சபையிலிருந்து இந்த ஊழியங்களுக்கு என்று கொடுத்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். விதமாய் இந்த வருடத்திலே நீங்கள் ஏதாவது இந்த திருப்பணிகளை தாங்க வேண்டும் என்றால் கொடுத்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே பிறந்த நாள், திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் 1/9 தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர் மிஸ்ஸஸ் சூசன் ஜான் குணராஜ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 4/9 மிஸ் சாண்ட்ரா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 5/9 மிஸ் அமிஷா மேக்தலின் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 6/9 மிஸ்ஸஸ் சில்வியா கிரேஸ், மிஸ்டர் அசோக் குமார், பேபி விபா ஷெர்லின் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படியாக கர்த்தர் அவர்களை உயர்த்தி இதுபோல பல பிறந்த ஆண்டுகளினால் ஆசீர்வதிக்க திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். திருமண நாள் காணுகின்றவர்கள் வருகின்ற 2/9 தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்ற திருச்சபையின் குடும்பத்தார் மிஸ்டர் அருள் திரு சாமுவேல் தவராஜ் ஐயா, மிஸ்ஸஸ் மேரி ஐவி ஜெபசெல்வி ஆகியோர் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். 6/9 மிஸ்டர் பால் கருணாகரன், மிஸ்ஸஸ் எஸ்தர் பால் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் தாமே எருசலேமின் வாழ்வையும் சியோனின் சமாதானத்தையும் பிள்ளைகளை காணுகின்ற ஆசீர்வாதத்தையும் தந்து வழி நடத்த திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள், திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களுக்காக கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை நீவால் வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகின்றவரே, உம்முடைய திருக்கரத்திலே பிறந்தாண்டையும் திருமணாண்டையும் பெற்றிருக்கிற உம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தருடைய அன்பு பெரிது என்று இந்த நாளிலே நாங்கள் நினைத்து நன்றி சொல்லும்படியாக அவருடைய எல்லா நிலைமைகளிலும் நீர் உடனிருந்து வழி நடத்தி இந்த புதிய ஆண்டை பெற்றுக்கொள்ள கிருபை தந்திருக்கிறீர். இந்த ஆண்டிலும் உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை ஆசீர்வதிக்கவும், உம்முடைய சாட்சியின் கருவிகளை நிற்கவும், இந்த சிலுவை நிழல் அவர்களை அரவணைத்து ஆசீர்வதித்து ஏந்தி சுமந்து தப்புவித்து இதுபோல பல பிறந்தாண்டுகளையும் திருமணாண்டுகளையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய திருக்கரங்களிலே அருமை குடும்பத்தின் பிள்ளைகளை தாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing beneath. Mercy drops all days are falling, but for the showers we need. Mercy drops all days are falling, but for the showers we plead. ஆண்டவருடைய திருப்பெயரிலே பிறந்தநாள், திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை வாழ்த்துகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து அருமையான தாயார் திருமதி ஃபெல்சியா பாண்டித்துரை அம்மா அவர்கள் தன்னுடைய வாழ்வின் சாட்சியை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள்.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நான் இங்கே வந்து நிற்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையில் தான் இப்போ உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். ஆகையினால ஐ தேங்க் அவர் லார்ட் ஆல்மைட்டி ஃபார் கிவிங் மீ குட் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த். அட் த சேம் டைம் ஐ தேங்க் அவர் பாஸ்டர் for his prayers and visiting me twice, and from the bottom of my heart I thank each and every one of you for your sincere prayers. நான் ரொம்ப சுகமில்லாமல் 1 வீக் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது சரியான நேரத்தில் கடவுள் என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் என்னை கூட்டி கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கே வந்து நான் டெஸ்ட் பண்ணும்போது அந்த கார்டியாலஜிஸ்ட் பார்த்துட்டு சேர்ந்த அன்னைக்கே ஏஞ்சியோகிராம் எடுக்கணும் அப்படின்ட்டார். அதனால் அதை எடுத்தாங்க, பிளாக் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஒரு நாள் நெக்ஸ்ட் டே ஹேப்பன்ஸ் டு பி சண்டே, அதனால் யாரும் டாக்டர்ஸ் யாரும் இல்லை. திங்கக்கிழமை வந்த உடனே எனக்கு ஏஞ்சியோபிளாஸ்ட், அது அந்த ஸ்டென்ட் அது எனக்கு வச்சாங்க. அதை வச்சு எனக்கு அடுத்த நாள் அந்த சிசியில் ஒரு நாள் இருந்தேன். அப்புறம் என்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அங்கே ஒரு நாள் இருந்தேன். அவர் ஈவினிங்கே வந்து டாக்டர் யூ கேன் கோ ஹோம் அப்படின்ட்டார். அதை செஞ்சு முடித்த உடனே என்னுடைய மக்களை கூப்பிட்டு டெடி சூசன் அவங்கள கூப்பிட்டு டாக்டர் சொன்னது, அம்மாவுக்கு நாங்கள் ப்ராப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க செய்யும் பொழுதெல்லாம் நான் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் ஃபுல்லி கான்ஷியஸ் அட் த டைம். ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தேன். அதை தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். அதற்காக ஸ்தோத்திரம். பிற்பாடு அவர் சொன்ன காரியம், இந்த நாங்கள் கொடுக்குற டேப்லெட்ஸையும் டயட்டையும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா she can prolong her life. ஆனால் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுப்பது மனுஷன் அல்ல, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாள் வழிநடத்தி கொண்டு வருகிறார். நான் 2 காரியத்தை சொல்லி தினந்தோறும் என்னுடைய நாளை நான் ஆரம்பிப்பேன். ஒன்று, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும், என்னுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலம் பூர்ணமாய் விளங்கணும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த 2 காரியத்தை நாங்கள் கேட்போம். ஆனால் என் கிருபை உனக்கு போதும் என் ஆண்டவர் எனக்கு சொல்லி என்னை இவ்வளவு நாள் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் எனக்கு என் மனதில் பட்ட ஒரு வசனம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஐசாயா 41:10 எல்லாத்துக்குமே நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அதை படிச்சிருக்கணும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். அதை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். அப்போ இன்னொரு ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஐசாயா 41:13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணையாய் நிற்பேன் என்று சொன்னார். அந்த வசனம், அந்த வலது கையை பிடித்து துணையாய் நின்றிருக்கிறார். ஏனென்றால் என் ஏஞ்சியோகிராம் பண்ணது, ஏஞ்சியோபிளாஸ்ட் பண்ணதெல்லாம் இந்த வலது பக்கம்தான். என் ஆண்டவர் என் கரத்தை பிடித்து அந்த வலது பக்கத்திலே நின்று எனக்கு துணையாக நின்றிருக்கிறார். அதனால் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகையால் ஆண்டவர் அவருடைய கண்ணின் கருவிலே போல நம்ம எல்லோரையும் காத்து கொண்டு வருகிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கோடி ஸ்தோத்திரம் என் ஆண்டவருக்கு. ஒரு சின்ன பாட்டை பாடணும்னு சொன்னேன், என் வாயெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு.
நான் அறியாத எதிர்காலம் நான் அறிந்த தேவனிடம் உள்ளது. நான் அறியாத எதிர்காலம் நான் அறிந்த தேவனிடம் உள்ளது. என் காலங்கள் அவர் கரத்தினில் இருப்பதால் பயமில்லை. என் காலங்கள் அவர் கரத்தினில் இருப்பதால் பயமில்லை. நான் அறியாத எதிர்காலம் நான் அறிந்த தேவனிடம் உள்ளது. ஆண்டவருக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம், துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் தேவனுடைய பரமபிதா. ஆமென். கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அருமையான அம்மாவுடைய வாழ்வில் கர்த்தர் பாராட்டின கிருபைகளை எண்ணி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் விசாலத்திலே என்னை கொண்டு வந்து வைத்தீர். கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிற தேவன் எனக்கு உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, தீங்கு வருகின்ற நாளிலே நீர் மறைத்து ஒளித்து எங்களை உம்முடைய உள்ளங்கைகளிலே ஏந்தி சுமந்து தப்புவித்து எங்களை பாதுகாக்கிற கடவுளாக இருக்கிறீர் என்று அருமையான அம்மாவுடைய வாழ்வில் ஏற்பட்ட பெரிய இடரலின் மத்தியிலும் தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவர்களோடு உடனிருந்து அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தின தயவை எண்ணி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், அந்த சிகிச்சையின் வேளையிலே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய கிருபையின் கரமும் அவர்களை பற்றி கொண்டதற்காக பரிபூர்ண சுகத்தை இந்த நாளிலே கொடுத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் அன்பு தாயாரோடு இணைந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி, உம்முடைய அன்பு பெரிது, தயவு பெரிது, காருண்யம் பெரிது, இரக்கம் பெரிது என்று நாங்கள் இந்த நாளிலே நினைத்து நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். மருத்துவர்களுக்கு நல்ல ஞானம் தந்தீர். சிகிச்சையிலே உம்முடைய தெய்வீக வல்லமை கடந்து வர கர்த்தர் நீர் உதவி செய்தீர். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை காத்துக்கொள்ள உம்முடைய திருக்கரங்களிலே அருமை தாயை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 321 பாலர் ஞாயிறு என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 321. பாசமாய் வாரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். பாசமாய் வாரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். காலத்தை குறைத்திடாமல் தாமதமே பண்ணிடாமல் ஞானநீதி இறங்கி வந்து பாசமாய் வாரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். பால சங்கத்தால் மாட்சிமை பெற்றோர் பால தேச பாதம் பாடிய கற்றோர் பரிசுத்த வேதம் கற்று பால ஞாயிறு பாசமாய் வாரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். தேடி வந்தலையும் பேசிகருண்டு பாடி ஆர்ப்பரிக்க பாலர் பாட்டுண்டு. கூடி வந்து ஆனந்திக்க கூட்ட பண்டிகையும் உண்டு. நாடி மீட்பர் பாதம் பால ஏதும் உண்டு. பால ஞாயிறு பாசமாய் வாரும் பாடி இயேசு
பணிந்து போற்றும். இன்று மட்டும் தந்தாரே, இன்னும் நித்தியமும் பாதுகாப்பாரே. அன்பின் சங்கம் இதை கொண்டு இன்றைய நாளில் தேவனுடைய செய்தியை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி நம்முடைய சபையினுடைய கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் சொல்வேன், நம்முடைய மிஸ்டர் ஜோத்தம் சகாயராஜ் அண்ணன். அவங்க வந்து நம்ம சர்ச்சுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அவங்களுடைய மியூசிக், அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன், அவங்களுடைய லீடிங் எல்லாத்துலேயுமே ரொம்ப பிளெஸ்ஸடாக நம்ம சர்ச்சுக்கு நம்மளுடைய போதகருடைய மகனாக பல காரியங்களில் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்களுடைய எல்லா டேலண்ட்ஸ்க்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறையா சிறுவர் ஊழியத்தில் அவங்க பங்கு பெறாங்க. நம்ம சர்ச்சில் நிறைய பேர் பார்த்துருக்கோமான்னு தெரில. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கும் நிறைய நேரம் நாங்கள் வெளியில் போகும்போது மத்தியானத்துக்கு மேலே நம்ம ரொம்ப குட்டி பிள்ளைங்களா இருக்கனால கூட்டிகிட்டு வந்துடுறோம். பட் அங்கே வந்து நிறையா மேஜிக் ஷோ பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறையா பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளே லீட் பண்ணுறது, எல்லா பாட்டில் அவங்கள லீட் பண்ணுறது, ஆக்ஷன் சாங் பண்ணுறது. ஆக்சுவலாக இங்கே சர்ச்சில் மியூசிக்கில் இருக்கிறனால அவங்க சண்டே கிளாஸ்க்கு மேலே வர முடியல. மற்றபடி வெரி வெரி டேலண்டட் சைல்ட் ஆஃப் காட். அவங்கள இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறேன். இன்னும் பல ஆசீர்வாதங்களுக்குள்ளாக ஆண்டவர் அவங்கள வழி நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க ஃப்யூச்சர் வந்து கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஒரு மகிமையான தேவ ஊழியனாக கர்த்தர் அவர்களை எடுத்து தொடர்ந்து பயன்படுத்துவாராக. இப்பொழுதும் கூட நம்முடைய சபையினுடைய ஜோத்தமன்னா கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அன்புடன் நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் புதியவன் அல்ல, ரொம்ப பரிச்சயமான முகம்தான். இது எனக்கு இங்கே பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் தோன்ற ஒரே காரியம், ஃபேமிலியில் வந்து ஒரு கேதரிங்கில் வந்து பேசுகிற மாதிரி, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற மாதிரி தான் அந்த ஒரு ஃபீலிங் எப்போவுமே இருக்கும். இந்த நாளிலும் எனக்கு இந்த அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அதே போல் சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர்கள் ஜெபா ஆண்டி, சாம் அங்கிள், அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபை போதகர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து என்ன வார்த்தை நான் பேசலாம் அப்படின்ட்டு இது பண்ணப்போ ஆண்டி சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், இல்லை ஆண்டி, நான் எல்லா மேஜிக் என்கிட்ட இருக்கிற எல்லா திங்ஸில் இருக்கிற மேஜிக்கும் நான் பண்ணிட்டேன், என்கிட்ட பண்ணுறதுக்கு இனி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை தம்பி, நீங்கள் பழசே பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் அதை சின்ன பிள்ளைகளுக்கு அது உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
இப்போ நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து தான் இந்த வார்த்தையை அவர் கொடுத்தார். நான் வேற ஒரு டாப்பிக்கில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் ஒரு கயிறு என்னை கட்டி போட்ட மாதிரி ஒரு பர்டிகுலர் டாபிக் என்னை பாரப்படுத்தினது. என்னால் வேற அந்த அவுட் ஆஃப் டாபிக் நான் சின்ன பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகலான்னு நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்னால் அந்த வார்த்தையை ரெடி பண்ண முடியல. ஒரு பர்டிகுலர் டாபிக் என்னை பிடித்து நிறுத்தியது. அந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் உதவி செய்யும்படியாக யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஞாயிறு ஞாயிறிலே உண்மையை நாங்கள் ஆராதிக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். சபை கூடி வருதலை விரும்புகின்ற தேவன், இப்பொழுதும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடையப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது கிரியை செய்கின்றதா இருக்கிறது என்பதை விசுவாசித்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். எங்களை உடைத்து உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தையை கடினம் உள்ளது சுவாமி, அது எங்களை குத்தி எங்களை ஒரு புது மனிதனாக உருவாக்குகின்றது. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எல்லா துதிகண்ட மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். ரைட், ஊழியம் முக்கியமானது. அது எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆமாம் தானே? இந்த கேள்விக்கான பதில் யாராலையும் இல்லை ஊழியம் முக்கியம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சபை கன்வென்ஷனாக இருந்தாலும் சரி, ஞாயிறு ஆராதனையாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை ஆராதனையாக இருந்தாலும் சரி, அதே போல் உபவாச கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப முக்கியமான ஊழியம். ஆமாம் தானே? ஆமாம். ஆனால் ஏன் சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், பாடகர் குழு ஊழியம் இதெல்லாம் ஊழியம்னு சொல்கிறோம்? பாடகர் குழு அது ஒரு ஆராதனை கிடையாது. பாடகர் குழு ஊழியம், சிறுவர் ஊழியம் அப்படின்னு சொல்கிறோம், அதுவும் ஒரு ஊழியம். ஏன் சிறுவர் ஊழியம் சொல்கிறேன்? அது சிறுவர் ஞாயிறு பள்ளி ஊழியம்னு அதை குறிப்பாக சொல்கிறோம். ஊழியத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள முடியாது. ஒரு வரலாற்று சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். எட்வர்ட் கிம்பல் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு டீச்சர், அவர் சண்டே ஸ்கூல் டீச்சர், ஒரு சாதாரண ஒரு டீச்சர், சிக்காகோ பகுதியிலே அவர் சண்டே ஸ்கூல் எடுத்துகிட்டு இருந்த ஒரு சாதாரண ஒரு மனிதர், எட்வர்ட் கிம்பல் அப்படின்ற மாதிரி. அவர் பார்த்திங்கன்னா அந்த டீனேஜ் 10 பருவத்தினர் மத்தியிலே அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்த ஒரு சாதாரண ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர். அவருடைய சண்டே ஸ்கூல் நடக்குது அப்படின்னு கேட்டு ஒரு கிராம பகுதியிலேருந்து ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தின் ஒரு மகன் அந்த சண்டே ஸ்கூலுக்கு போகிறான். அந்த குடும்ப வறுமையின் காரணமாக அவர் வேலை செய்து கொண்டு இருக்கின்ற போது இந்த கேள்விப்படுறார், இப்படி ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த மாதிரி ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துகிறாரு, ஏதோ கிளாஸ் நடத்துகிறாருன்னு கேள்விப்பட்டு அந்த கிளாஸுக்கு போவோம் அப்படின்னு கிராமப்புறத்திலிருந்து அவரை சந்திக்க வருகின்றார். அப்போ வந்தோடனே புதிதாக ஒரு தம்பி வந்திருக்காரே அப்படின்னு அந்த எட்வர்ட் கிம்பலுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனுக்கு படிக்க தெரியுமா, இவனுடைய படிப்பு நாலேஜ் எப்படி இருக்குது, இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு பைபிளை கையில் கொடுத்து யோவான் சுவிசேஷத்தை வாசிக்க சொல்லியிருக்கார். அவருக்கு வாசிக்க தெரியல. வாசிக்க தெரியலன்னு என்ன பண்ணுவோம்? கூட இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவோம்? சிரிப்போம். அவருக்கு எல்லாம் கூட இருக்கிறவங்க சிரித்தோடனே அவருக்கு ஒரு மாதிரி அவமானம் ஆகிட்டு அந்த பக்கமே அடுத்து வரதே இல்லை. அவருக்கு எட்வர்ட் கிம்பலுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பையனுக்கு படிக்க தெரியல, வாசிக்க தெரியல, அதனால தான் அவன் இந்த இடத்துல தடுமாறினான் அப்படின்னு அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை தேடி போகிறார். இவங்க சிரிச்சனால தொடர்ந்து இந்த ஞாயிறு பள்ளிக்கு அவனால் வர முடியல அப்படின்ட்டு அந்த பையன் வேலை பார்க்கின்ற இடத்திற்கு போய் அவரை சந்தித்து அவருக்கு கிடைக்கின்ற அந்த ஃப்ரீ டைமில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருக்குள்ளாக அந்த மனிதன் அந்த சிறுவனை வழி நடத்தினார். அவர்தான் பிற்காலத்திலே ஒரு வல்லமையான ஊழியனாக ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்தினார். அவர்தான் D.L. மூடி அப்படின்ற ஒரு இவாஞ்சலிஸ்ட். ஒரு சாதாரண ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒரு பையனுக்காக, இவனும் மனம் திரும்பணும், இவனும் ரட்சிக்கப்படணும், அந்த ஒரு மனிதனுக்காக எடுத்த முயற்சி அவனை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தி அவர் ஒரு பெரிய ஊழியராக பிற்காலத்திலே ஆண்டவர் பயன்படுத்தினார். அதோட ஃபுல் ஸ்டாப் ஆகலை, ஒரு கம்மா போட்டு அடுத்து அவர் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்துகிறார். D.L. மூடி அப்படின்றவர் அவர் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்துகிறார். அதில் ஒரு மனிதன் தொடப்படுகிறார். அதில் ஒரு மனிதன் தொடப்பட்டு அவர் வந்தவர் சாதாரண ஒரு ஊழியக்காரர், பிரிட்டிஷ் பகுதியிலே சாதாரணமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு கடைநிலை ஊழியர். அந்த மனிதன் இந்த D.L. மூடி அவர்களுடைய வாழ்வின் சாட்சியை கேட்டு தொடப்பட்டு அவரும் பிற்காலத்திலே ஊழியத்தை அதிக உற்சாகமாய் செய்தார். அவர்தான் ஃப்ரெட்ரிக் மேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் மினிஸ்டர்.
அவர் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறார். அந்த பிரிட்டிஷ் மேயர் ஃப்ரெட்ரிக் மேயர் அப்படின்றவர் அவர் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறார். அதில் ஒரு மனிதர் தொடப்படுகிறார். அவர்தான் வில்பர் சாம்ப்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன். ஆண்டவர் பாருங்க, ஒரு எட்வர்ட் கிம்பலை கொண்டு எத்தனை ஊழியர்களை எழுப்பி கொண்டே வருகிறார் என்று பாருங்கள். அந்த மனிதரும் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக ஊழியம் செய்ய தொடங்கினார். அவர் கேம்பஸ் க்ரூசைட் அப்படின்ற மினிஸ்ட்ரி எல்லாருக்கும் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மினிஸ்ட்ரியில் சாதாரண ஒரு வாலண்டியராக ஒருத்தர் பணிபுரிகிறார். இந்த வில்பர் சாம்ப்மேனுடைய செய்தியை கேட்டு அந்த மனிதன் தொடப்படுகிறார். இந்த கேம்பஸ் க்ரூசைடில் சாதாரண ஒரு வாலண்டியராக இருக்கிற மனிதன் தொடப்படுகிறார். அவர் தொடப்பட்டு பிற்காலத்தில் அநேக ஆயிரம் மக்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தினார். அவர்தான் பில்லி சண்டே என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனிதன். நாம் நினைக்கிறோம் சாதாரண பிள்ளைகளுக்கு என்னத்தை ஊழியம் செஞ்சுக்கிட்டு போதும், அவங்க என்ன கவனிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த இடத்துல தான் நாம் பெரிய தவறு செய்கின்றவர்களாக இருக்கிறோம். அந்த பில்லி சண்டே ரொம்ப வைராக்கியமான ஒரு ஊழியக்காரன். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது பேசினா ஒரு வாலண்டியர்ஸ் தூக்கிட்டு போய் வெளியில் உட்கார வச்சுருவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வந்தீங்கன்னா அதை மட்டும் தான் நீங்கள் கேட்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியமான ஒரு ஊழியக்காரராக இருந்தார். அவர் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறார். அங்கே அதே மாதிரி ஒரு இவாஞ்சலிஸ்ட் குரூப் ஒன்று வராங்க. ஒரு சுவிசேஷம் ஊழியம் பண்ணுற ஒரு குரூப் அவருடைய கன்வென்ஷனில் தொடப்படுறாங்க. அந்த கூட்டத்தில் தொடப்பட்ட ஒருவர் தான் மொர்தேகாய் ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவங்க சாதாரணமாக அந்த ட்ராக்ஸ் ஊழியம் கொடுக்க, ரோட்டில் நின்று ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏசு நல்லவன் நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி கிழிச்சு அவளை கசக்கி, அப்படியும் ஆண்டவர் பரவாயில்ல உதாசனப்படுத்தினாலும் சரி அப்படின்னு ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த இவாஞ்சலிஸ்ட் குரூப் இன்னும் அதிக வைராக்கியமாக ஊழியம் செய்வதற்கு இந்த பில்லி சண்டே அவருடைய ஒரு கூட்டத்திலே அவர்கள் ரொம்ப உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். இவருடைய ஊழியத்திலே, இவருடைய ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திலே ஒரு பங்கு பெற்ற ஒரு மனிதர் அநேக லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே பிரசங்கம் செய்து ஆண்டவரை அவர்களுக்குள்ளாக வழிநடத்தின ஒரு மனிதர். அவர் எல்லாருக்கும் அவர் தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. இந்த மொர்தேகாய் ஹாம் அவர் நடத்திய அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு மனிதன் ரொம்ப வைராக்கியமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். இந்த மனிதன் யார்? அவருடைய பேர் யாரை சொல்ல முடியுமா? பில்லி கிரஹாம். தேங்க்யூ ஆச்சி. பில்லி கிரஹாம் என்ற மனிதன் பாருங்க, அவரை தெரியாத ஆட்களே கிடையாது. அவருடைய அருமையான ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனை 2 விஷயத்திலே அவனை மாற்ற வேண்டும். ஒன்று, உடைந்த உள்ளத்தை ஒன்று சேர்க்க வேண்டும், கல்லான இருதயத்தை உடைக்க வேண்டும். இது பில்லி கிரஹாம் அவர்களுடைய ஒரு மோட்டோ. ஒரு ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதனே ஒன்று கல்லான இருதயத்தை உடைக்கணும், இல்லைன்னா உடைந்த இருதயத்தை ஒன்று சேர்க்க வேண்டும். இது ஆண்டவருடைய வார்த்தை செய்கின்றது. இவர் ஆரம்ப காலத்தில் யூத் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்ற மினிஸ்ட்ரியில் அந்த இது பிடி படிப்பை முடித்ததுக்கப்புறம் இவர் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. முதல் பிரசங்கம் எப்பவும் என்னது தான், எப்பவும் சுமாராக தான் இருக்கும். அது ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆனால் கேட்குறவங்களுக்கு என்ன சாதாரண பிரசங்கம் தானே, அது என்ன அப்படின்னு தான் இருக்கும். இவர் முதல் பிரசங்கத்திலே யாராவது ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு அவர் கேட்டப்போ யாருமே கை தூக்கலை. இப்போ கடைசி ரோல இருந்த ஒரே ஒரு மனிதன் கையை தூக்கினார், நான் ஒப்பு கொடுக்குறேன் என்னைய அப்படின்னு. அந்த மனிதனையும் கிறிஸ்தவ உலகத்திலே தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. சாதாரண என்னைய மாதிரி ஒரு பிரசங்கியார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். போதகர் இல்லாமல் பிரசங்கம் பண்ணுறாங்க, லே ப்ரீச்சர்ஸ். அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை புரிகிற மாதிரி புத்தகங்கள் அநேக எழுதின வாரன் வியர்ஸ்பி, அவரை தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கும். அவரோட புத்தகங்கள் வாசிக்காதவங்க இருந்திருக்க மாட்டாங்க. சாதாரண ஒரு எட்வர்ட் கிம்பல் அங்கே ஆரம்பித்த அவருடைய இன்னும் இவங்களை குறித்து ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா போயிட்டே தான் இருக்கும். இதோட ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கவே மாட்டார். இவரோட இதில் பார்த்தீங்கன்னா இவரோட ஏதோ கூட்டம் நடத்தி அதில் யாராச்சும் ரசிக்கப்பட்டிருப்பாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அவர்களை கொண்டும் ஆண்டவர் பயன்படுத்துவார். சாதாரண ஒரு எட்வர்ட் கிம்பலை கொண்டு இத்தனை ஊழியர்களை ஆண்டவர் எழுப்பியிருப்பார் என்று சொன்னால், இன்று உங்கள் கண் முன்னால் நம்மளோடு இருக்கின்ற இந்த சிறுவர்கள் சாதாரணமாக உதாசீனப்படுத்தப்படுகின்ற இந்த சிறுவர்களை கொண்டு ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சும்மா சண்டே ஸ்கூல் ஊழியம், பிபிஎஸ் ஊழியம் அப்படின்ட்டு போதும், நம்ம வேலையெல்லாம் இல்லை, உங்களுக்கு சும்மா வருவாங்க, 2 பாட்டு பாடுவாங்க, 2 ஆக்ஷன் சாங், அப்படி சொல்லக்கூடாது. சொன்னால் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சிறுவர்களை முக்கியத்துவப்படுத்துகிறார் அப்படின்ற காரியங்களே நாம் சற்று தியானிப்போம். இதிலே இந்த ஊழியத்திலே, அதாவது சிறுவர்கள்
சிறுவர்களை வளர்ப்பதிலே இல்லை சிறுவர் ஊழியத்திலே தனி மனித பங்கு, தனி மனித அர்ப்பணிப்பு, பெற்றோருடைய பங்கு, பெற்றோருடைய அர்ப்பணிப்பு, சபையாராகிய நம்மளுடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும் சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். நம்மளுடைய அர்ப்பணிப்பு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அது சபையாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அர்ப்பணிப்பு தான் அடுத்து வருங்கால தலைமுறையை ஆண்டவருடைய சமூகத்திற்கு என்ன செய்யும்? கொண்டு வரும். சில நேரங்களில் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறத கேட்க மாட்டாங்க, ஆனால் நம்ம செய்கின்ற காரியங்கள் அவங்க செய்வாங்க. அதை பார்த்துருக்கீங்களா? இதை வந்து நான் என்னோடய வாழ்க்கையிலே நானே பர்சனலாக ஒரு அங்கிள், அவர் உட்கார்ற ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் கிராஸ் லெக் போட்டு உட்காருவார், கால் மேலே கால் போட்டு உட்காருவார். அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி, சின்ன வயசில் அவரை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அவர் உட்காந்துருக்கிற ஸ்டைல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால எனக்கு அந்த ஹேபிட் வந்து அதை பார்த்து நான் உட்காந்த கால் மேலே கால் போட்டு உட்கார ஹேபிட் என்ன அறியாமலே எனக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளைங்க நம்ம செய்கிறதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்க நோட் பண்ணுவாங்க. வருங்கால சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா, இப்போ நம்மளுடைய தலைமுறை, நம்மளுடைய திருச்சபை இன்ற காலகட்டத்திலே ப்ரெசண்ட்டாக எப்படி இருக்கோ ஃப்யூச்சர் அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கரெக்ஷன் எங்கே பண்ணணும்? ப்ரெசண்ட்டில் கரெக்ஷன் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் என்னவாக இருக்கும்? அது கரெக்டாக மாறும். அதை விட்டுட்டு மாறிடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது, மாற்றணும். நாம் மாற வேண்டும். நம்முடைய மாற்றங்கள் தான் வருங்கால சந்ததியினருக்கு ஒரு புதிய எழுச்சியை, ஒரு புதிய புரட்சியை என்ன பண்ணணும்? செய்யும். இங்கே ஒரு அருமையான தாயை வேதத்தில் பார்க்குறோம். நமக்கு சிறு பிள்ளைகளை அர்ப்பணிக்கின்றதுனா உங்களுக்கு வேதத்தில் யார் யாரெல்லாம் தெரியும் சொல்லுங்கள். வெரி குட். அன்னாள் அருமையான ஒரு தாய். தன்னுடைய முதல் குமாரனை ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து எவ்வளோ பாரப்பட்டு, எவ்வளோ உதாசீனங்கள், எவ்வளோ அவமானங்கள், ஏச்சுக்கள், பேச்சுகள் இதெல்லாம் தாண்டி அவங்க கரங்களிலே ஒரு அருமையான ஒரு குழந்தையை வளர்த்துருக்கலாம்ல. நான் அதை யோசிப்பேன். அவ்வளோ இது பண்ணிவிட்டு அடுத்த சரி ஆண்டவர் 2வது குழந்தைய நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதை வந்து உங்களுக்குன்னு அர்ப்பணிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனாலும் பெற்ற ஒரே ஒரு மகன் எவ்வளோ பாடுகளின் மத்தியில், எவ்வளோ உதாசீனங்கள், விமர்சனங்கள், அந்த தேவையற்ற பேச்சுக்கள் மத்தியில் பெற்ற ஒரு குமாரனை ஆண்டவருடைய சமூகத்திலே வளரட்டும் அப்படின்ட்டு கை குழந்தைய ரொம்ப சின்ன பையனாக தான் இருந்திருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வயசுன்னு கூட இருக்கலாம். அவ்வளோதான், 4-5 வயசுன்னு அந்த வயசு குறிப்பிடலை. ஆனால் அவர் வயசு இருந்தால் என்ன இதெல்லாம் இருந்திருக்கும். ரொம்ப சின்ன பையன் தான் பைபிள் குறிப்பிடுது. அப்படிப்பட்ட ஒரு தாயின் அர்ப்பணிப்பு இன்று பெற்றோர்களாகிய உங்களிடத்திலே இருக்கின்றதா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஸ்கூல் ஒர்க்ஸே நிறையா இருக்குது. இதில் சர்ச்சில் எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கணும்? அவ்வளோதான். அவங்களுக்குன்னு ஒரு நாள் வரும், கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நாங்கள் டைம் ஒதுக்கிடுவோம். அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவர்கிட்டே ஸ்கெடியூல் போட்டு உட்காந்துட்டோம். நம்ம ஓகே இந்த டைமில் தான் நம்ம பிள்ளைகளை அனுப்பணும், இந்த டைமுக்கு மாத்திரம்தான் சிறு பிள்ளைகள் அப்படின்ட்டு நாம் என்ன பண்ணிட்டோம்? ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுட்டோம். சர்ச்சுக்கு போனோன்னா 9 to எத்தனை மணி வரைக்கும்? 11 மணி வரைக்கும். சொல்லலாமா? ஆண்டவரே 3 மணி நேரம் தான் வருவேன், 3 மணி நேரத்துக்கு மேலே 1 நிமிஷம் கூடினாலும் நேரத்தை பார்க்குறது சின்னதாக இருந்தால் போதும். ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதிக்கிறார், எவ்வளோ நேரங்களை கொடுக்குறாரு, எவ்வளோ தாளந்துகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் நினச்சிருக்கலாம்ல, உனக்கு போதும், இவ்வளோ கொடுத்து இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன்ல, போதும், உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்க இடம் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா நம்ம வாழ்க்கை இப்போ இருக்கிற மாதிரி இருக்குமா? அந்த தேவனுக்கு நாம் நேரம் பார்க்குறோம். நம்ம தானே 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் போச்சுன்னா அவ்வளோதான். ஒரே ஒரு தடவை வருஷத்தில் ஒரு தடவை நம்ம ரொம்ப நேரம் உட்காடுறோன்னா அது என்னது? எந்த சர்வீஸில் உட்காடுறோம்? ஃப்ரைடே தான். ஆமாம், எல்லாரும் அப்போ நம்ம அப்படி தான் உட்காந்துருக்குறோம். ஆனால் ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ஒரு தாயின் அர்ப்பணிப்பு பின்னாடி அந்த ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தையை எப்படி உயர்த்தியது என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் வல்லமையாக எடுத்து அந்த அருமையான சாமுவேல் ஐயா அவர்களை பயன்படுத்தினார். இதே போல் 5 அப்பம் 2 மீன், சின்ன பையன் அவன் தன்னையே அர்ப்பணிக்கிற அடையாளம் தான் அது. அந்த ஹேபிட் அவனுக்கு ஒன்று பெற்றோர் சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தை கேட்டது பின்பதாக அவனுடைய வாழ்க்கையிலே அந்த தனி மனித அர்ப்பணிப்பு, பெற்றோரின் அர்ப்பணிப்பு அது வேறு. நம்ம வாட்டின்னு அர்ப்பணிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் நான் என்னை அர்ப்பணிக்கணும், எங்கள் அப்பா அம்மா என்னை அர்ப்பணிச்சிட்டாங்கன்னா அதோடு அவங்க கடமை முடிந்தது அல்ல. என்னை அர்ப்பணிக்க அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? என்னை உற்சாகப்படுத்த வேண்டும். சபை ஊழியங்கள், சபையார், பெற்றோர் நாம் என்ன பண்ணணும்? பிள்ளைகளை அர்ப்பணிக்கணும்.
அதோட நம்மளுடைய கடமை அல்ல. அவர்களை தனி மனித அர்ப்பணிப்புக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து என்ன செய்கின்றவராக இருக்கின்றார், எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார். நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சில நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், சில நேரங்களில் நம்மள்ட்ட கொஞ்சம் தான் இருக்கும். நம்மளிடத்துல கொஞ்சம் தான் நேரம், காலம், காலங்கள் எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும். அதை நம்ம இதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, இந்த கொஞ்சத்தை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? கொஞ்சம் தான் இருக்குது, இதை கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும், என்ன செஞ்சிருவாங்க? ஆண்டவர் இடத்துல அந்த கொஞ்சத்தை தான் அந்த சிறுவனை கொடுத்தான். 5 அப்போ 2 மீன் தான், சின்னதாக அவ்வளோ திரளான கூட்டத்தை கண்ணால் பார்க்குறான்ல, 5 அப்போ 2 மீனை வச்சுட்டு அது சாத்தியம் எல்லாம் கூட இருந்திருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக நக்கல் அடிச்சிருப்பாங்க. டேய் கூட்டத்தை திரும்பி பாரு, இத்தனை கூட்டத்துக்கு இது பத்துமா, இந்த ஒரு ஜூஸ் எல்லாருக்கும் பத்துமா கேட்டிருப்பாங்களா இல்லையா? இந்த 5 அப்போ 2 மீன் திரளான கூட்டத்திற்கு பத்துமா? ஆனாலும் அதை அவன் கேட்கவில்லை. தன்னுடைய அர்ப்பணிப்பு, இந்த தனி மனித அர்ப்பணிப்பு என்ன பண்ணுறான் அவன், பரவாயில்ல என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, அது யார்கிட்ட போகுது, யாருக்கிட்ட போகுது, யாருக்கிட்ட போகுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே அது போகின்றது. அப்படி போகின்ற வேளையிலே அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் பெருக்கத்தை நம்மளுடைய சிறுமையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்ம ஏதோ நினச்சிக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு. ஆனாலும் அந்த பெருக்கத்தை ஆண்டவர் நம்மளுடைய கொஞ்சத்திலிருந்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு தான் என்ன இருக்குது, அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் நாம் கொடுத்தது எவ்வளோதான், நாம் கொடுத்தது இந்த கொஞ்சம்தான், இந்த கொஞ்சம்தான். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. எதை கொடுத்தாலும் முழு மனதோடு அர்ப்பணிப்போடு கொடுக்கின்ற வேளையிலே ஆண்டவர் அதிலே பெருக்கத்தை தருகின்றவராக இருக்கின்றார். அது எதுவாக இருந்தாலும் சரி, காசுன்னு மாத்திரம் கிடையாது. நிறைய பேர் அதை நினச்சிக்கிறாங்க, கொடுக்கறதுனா காணிக்கேன்னு. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். ஆனால் எல்லாமே தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு, என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுங்க. எனக்கு தாளந்து இருக்குது, அது ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தோம். பாடலுக்குள்ள வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டவருடைய கரத்தில் எங்களுக்கு ஏதோ பாட்டு தெரியும், கொஞ்சம் தான் இருக்குது, ஏதோ பாடுவோம். ஆண்டவர் தெரிந்து கொண்டார், எடுத்து பயன்படுத்துகிறார். இப்படி கொஞ்சத்தில் நாம் கொடுக்கின்ற வேளையில் அதை ஆண்டவர் பெருக செய்கின்றவராக இருக்கின்றார். அதே போல் ஆண்டவருடைய ஊழியத்திலே நம்ம கொடுக்கலாம், எப்படி கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்கலாம், எப்படி அர்ப்பணிக்க வேண்டும். யாராவது ஒரு 10 ரூபா வச்சுருக்கீங்களா, சின்ன பிள்ளைங்க காணிக்க போட வச்சுருப்பீங்களே, வாங்க. ஆமாம், ஐயா பையன் ஐயா மாதிரி ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்க வேண்டாம். ஆமாம், எல்லா நான் கவர் காணிக்க போல பை காணிக்க வாங்குறேன். ரைட், ஓகே, போடுங்க சும்மா போடுங்க. இந்த பையன் வெறும் காணிக்கையே தான் அர்ப்பணித்தான். காணிக்கை கொடுக்கறது தான் என்னோடய வேலை. 2 பேர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லைங்க, ஓகேவா? 2 பேர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. போயிட்டு நான் இவ்வளோ கொடுத்தேன், அவனை போல் அல்ல, நான் இவ்வளோ கொடுத்துருக்கிறேன், எனக்கு இவ்வளோ நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீர், நான் பெரிய பரிசுத்தவான் அப்படி இப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணார், புகழ்ந்து பேசிட்டு என்ன பண்ணார், அடுத்தவனை காமிச்சு இவனை போல நான் இல்லாததுக்கு நன்றி. ஆனால் இன்னொரு மனிதன் கூனி குறுகி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, தன்னை என்ன பண்ணான், தன்னிடத்தில் இருந்ததை தான் கொடுத்துருப்பாங்க. அவர் பெரிய பணக்காரனாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவர் தன்னை உணர்ந்து தன்னை என்ன பண்ணார், அந்த காணிக்கையோட என்ன பண்ணார், அர்ப்பணிச்சா. அந்த காணிக்கை என்ன பண்ணது, பரலோகம் ஏற்றுக்கொள்கின்றது. இப்போ இந்த காசை நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் என்ன பண்ணார், ஒரு 10 ரூபா போட்டார். 10 ரூபா போட்டுட்டு தேங்க்யூ இருங்க, 10 ரூபா தான் 10 ரூபா தானே போட்டிங்க, உண்மையிலே 10 ரூபா தான் போட்டிங்களா? ஆமாம் தானே, நல்லா தெரியுமா? இவர் 10 ரூபா தான் போட்டாரா? 10 ரூபா தான் போட்டாரா? தேங்க்யூ. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆண்டவர் கொடுத்தாலே ஆசீர்வதிப்பார் அப்படி என்று
நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. கொடுக்கின்ற வேளையிலே நம்மையும் சேர்த்து அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அர்ப்பணிப்பின் அடையாளம் காணிக்கையை கொடுக்கிறோம், நேரத்தை கொடுக்கிறோம், தாளந்தை கொடுக்கிறோம் என்றால் அது நம்மையும் சேர்த்து என்ன பண்ண வேண்டும்? அர்ப்பணிக்கின்ற வேளையிலே தான் அந்த காணிக்கையும் சரி, அந்த தாளந்தும் சரி, அந்த நேரமும் சரி அங்கீகரிக்கப்படும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி தான் போட்டு அது அவ்வளோதான். என்னடா ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ரிட்டனாக ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அப்படி தான். நம்மையும் சேர்த்து அர்ப்பணிக்கின்ற வேலையிலே தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் அதே போல் சிறுவர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. வேதத்தில் சிறுவர்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப கம்மியாக தான் இடம் பெற்றிருப்பாங்க. அன்றைய நாட்களில் இயேசுவானவர் வாழ்ந்த காலகட்டத்திலே பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்கவே மாட்டார்களாம். பெண்களுக்கும் சரி சிறு பிள்ளைகளுக்கும் சரி அந்த ஒரு அந்தஸ்து, ஒரு மரியாதை, அந்த காரியங்கள் எதுவுமே இருக்காது. அவர்கள் எல்லாம் உதாசீனப்படுத்தப்பட்டார்கள். அதனால தான் நாம் மார்க் 10வது அதிகாரம் 13-14 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 13-14, 13 and 14. வாசிக்கலாம். அந்த 14th வசனம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, இயேசு விசனமடைந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோவப்பட்ட இடம் பைபிளில் இருக்கிறது பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம். எங்கெங்கே அவர் கோவப்பட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்லாம் சொல்லுங்கள். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? தேவாலயத்தில் அவர் என்ன பண்ணார்? கோவப்பட்டார். வேற எங்கே அவர் கோவப்பட்டார்? வேற எங்கே அவர் கோவப்பட்டிருப்பார்? அது கூட அது அதிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கோவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். இப்போ இங்கே சிறு பிள்ளைகளுக்கு ஒரு தடை வரும்போது இயேசுவானவர் விசனம் அடைந்து சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். அந்த காலத்தில் சீஷர்கள் அவர்களுக்கு தடையாக இருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக ப்ரெசண்ட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு யார் தடையாக இருக்கிறோம் அல்லது எது தடையாக இருக்கின்றது? அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தடையை மாற்ற வேண்டும், அந்த தடையை உடைக்க வேண்டும், அந்த தடையை தகர்த்து எறிய வேண்டும். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் இந்த மாதிரி சிறு பிள்ளைகளுக்குரியது அப்படின்னு சொல்கிறார்? ஒரு நீதிமான உதாரணம் காமிச்சிருக்கலாம், அல்லது ஒரு பணக்காரனை காமிச்சிருந்துருக்கலாம், இல்லது தன்னையே சொல்லியிருந்திருக்கலாம். என்னை மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோக ராஜ்யம். இந்த சிறு பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சிறு பிள்ளையை உதாரணமாக காண்கிறார்? சொன்னோன்னே ஏற்றுப்பாங்க. சரி, வேற சிறு பிள்ளைகளுக்கு காணப்படுகின்ற ஒரு குணாதிசயம் என்ன? எஸ்ரா இங்கே வாங்க, இங்கே உட்காரு. ஜாஷ்வா இங்கே வா, நீ அங்கே உட்காரு. ஆமோஸ் இங்கே வாங்க, நீங்கள் இங்கே உட்காருங்க. ரைட். இப்போ இதே தான் நான் ஒரு யூத்தில் சொல்கிறேன். யூத் பிள்ளையை கூப்பிட்றேன், யூத் பசங்க யாரையாச்சும் கூப்பிட்றேன், இல்லை பெரியவங்களே யாராச்சும் கூப்பிட்றேன். என்ன இருக்கும் நமக்கு உள்ள? ஒரு தயக்கம் இருக்கும். எதுக்கு அப்படின்ற கேள்வி முதல்ல வரும். இல்லைன்னா ஒரு தயக்கம் இருக்கும். எதுவுமே கேட்கல, சொன்னோடனே அவங்க கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. தேங்க்யூ, போய் உட்காந்துக்கலாம். நாம் அதை தான் பார்க்குறோம். மத்தேயு 18வது அதிகாரத்திலே இந்த உதாரணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சொல்கிறார் அப்படின்னா, மத்தேயு 18:1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி, யார் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பார்? அந்த கேள்வி கேட்கும் போதே அவங்களுக்குள்ள என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்? ஒன்று என்னையே சொல்லுவார், இல்லைன்னா வேற யாரையாச்சும் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு கேட்குறாங்க. பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான்? செல்வந்தனாக இருக்கலாமா, அல்லது ஏழையாக இருக்கலாமா, இல்லை திக்கற்றவர்களாக இருக்கலாம், யாரை வேணாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். 2வது வசனத்தை பார்க்கும்போது, இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி
நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அவ்வளோதான். நம்மளுக்குள்ளாக ஒரு மன மாற்றம் வேண்டும். இந்த சாப்டர் ரொம்ப கடினமான சாப்டர். ஆமாம், இது சாதாரணமாக வாசித்துட்டு போயிடுறோம். ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ கடினமான வார்த்தைகளை ஆண்டவர் பேசியிருக்கிறார் என்பதை நாம் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. போதும், இது என்ன ஒரு பைபிள் போர்ஷன், சாதாரண ஒரு பைபிள் போர்ஷன், ஆண்டவர் சிறு பிள்ளைகளை இங்கே மையப்படுத்தியிருக்கிறார் அப்படின்ட்டு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இந்த சிறு பிள்ளைகளை நேசிக்கின்றவர்களாக இருக்கிறார். நமக்கு உதாரணம், நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும்னா முதல்ல என்ன வேணும்? நமக்குள்ள சிறு பிள்ளைகளுக்குள்ளான கீழ்ப்படிதல் வேணும். அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஓகே, முதலாவது கீழ்ப்படிதல் இருக்கணும். கீழ்ப்படிதல் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். சிறு பிள்ளைகள்கிட்ட அது இருக்குது. ஆமாம் தானே? கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாங்க? வீட்டில் எப்படின்னு தெரியல. ஆமாம், நீங்கள் வான்னு சொல்கிறீங்க தான், வீட்டில் வந்து பாருங்கள், ஒரு வார்த்தை சொன்னால் கீழ்ப்படிய மாட்டுறாங்கன்னு நினைக்கலாம். ஆனாலும் அந்த கீழ்ப்படிதல் சிறு பிள்ளைகள்கிட்ட இருக்குது. 2வதாக பார்க்கின்ற வேளையிலே கீழ்ப்படிதலோடு கூடிய தாழ்மை இருக்கின்ற வேளையிலே தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஆமாம், மேட்டின் மேனவும் தூரமாக இருக்கிறாரு. ஆமாம், தாழ்மை இருக்கிறவங்களுக்கு என்னது? கிருபை அளிக்கின்றவராக இருக்கிறார். ஆமாம், அப்படின்ற வேளையிலே பரலோகத்திலே நாம் முதல்ல இடம் பெறணும்னா சிறு பிள்ளைகளை போல் மாறணும். ஏன் மாறணும்னா அவர்களுக்குள்ளான கீழ்ப்படிதல் நமக்குள்ளாகவும் இருக்க வேண்டும். அதே போல் பெரியவனாக இருக்கணும். பரலோகத்தில் நம்ம பெரியவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அங்கே வந்து நமக்கு செல்வம், அந்தஸ்து, இதில் நம்ம கிறிஸ்தவர்களுக்கே உண்டான ஒரு பெரிய சாபக்கேடு என்னென்னா அந்த ஜாதி. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நான் பெரியவனாக இருப்பேன் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், தாழ்மை உள்ளவன் தான் பரலோகத்திலே பெரியவனாக இருப்பான். அதே போல் நமக்கு ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார். அது எச்சரிப்பு பெற்றோருக்காக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு பெரிய எச்சரிப்பு. அது சாதாரண எச்சரிப்பு கிடையாது, ஒரு கடினமான எச்சரிப்பு. அதை இந்த கடைசி காலகட்டத்திலே அதை ஏற்றுக்கொண்டு அந்த எச்சரிப்பை உணர்ந்து நாம் செயல்படாவிட்டால் அது ரொம்ப ரொம்ப கொடிய தீர்ப்புக்குள்ளாக நம்மை வழிநடத்தும். அந்த எச்சரிப்பை நாம் பார்க்கும்போது 6வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சிறியவர்கள்ன்றப்போ சின்ன பிள்ளைகள் மாத்திரம் கிடையாது. சின்ன பிள்ளைகளை மாத்திரம் ஆண்டவர் அந்த சிறியவர்கள் என்று குறிப்பிடவில்லை. அந்த காலகட்டத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், இப்படிப்பட்டவர்களையும் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இந்த சிறியவர்கள் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு இடரல் உண்டாக்குகிறவனுக்கு என்ன பண்ண அவனை இந்திரக்கல்லை கட்டி சும்மா கடலில் போட சொல்லலை, சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். ஏன் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது அவனுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கின்ற வேலையில் நம்ம பார்க்கும்போது, அப்போயாச்சும் அவன் கொஞ்சம் பாவம் செய்யாமல் இடர்கள் உண்டாக்காமல் இருப்பானே, அப்படியாச்சும் அவன் கொஞ்சமாச்சும் என்ன பண்ணுவான், இருக்கிற கொஞ்ச காலத்தில் அந்த தத்தளிக்கிற நேரத்துலையாச்சும் அவன் அந்த பாவம் இல்லாமல் அவனை இடர்கள் இல்லாமல் இருந்திருப்பானே அப்படின்ட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை அதை சொல்கிறார். அவனுக்கு அது நலமாக இருக்கும். 7வது வசனத்தில் பார்க்கும்போது, இடர்களின் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோன்னு இல்லை, அது ஐயோ, அவனுக்கு ஐயோ. இந்த வார்த்தையை சபையார்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இது ஒரு கடினமான வார்த்தை. இந்த ஐயோவை நம்ம பைபிளில் இன்னொரு இடத்துல பார்க்குறோம். அதோடைய முடிவை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், அவனுக்கு ஐயோ. அவன் பிறக்காமல் இருந்தால் கூட அவனுக்கு நல்லதாக இருந்திருக்குமே. இங்கே பார்க்குறோம், இடரல் உண்டு பண்ணுகிற எவருக்கும் அது ஐயோ, யாராக இருந்தாலும் சரி. இது ஆண்டவருடைய எச்சரிப்பு. இதே தான் நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்தில் என்ன பண்ணுறாங்க? எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உனக்கு என்ன இடரல் இருக்குது? இல்லை நம்மளால் இடரல் உண்டாகுகின்றதா? சபையிலே நம்மளால் இடரல் உண்டாகுகின்றதா? சபை ஊழியங்களில் நம்மால் இடரல் உண்டாக்குகின்றதா?
குடும்பத்திலே நம்மளால் இடரல்கள் உண்டாகிறதா, சமுதாயத்திலே இடர்கள் நம்மளால் உண்டாயிருந்தால் நமக்கு அது ஐயோ. இது ஆண்டவருடைய எச்சரிப்பு. இது சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஊழியம் தானே, போதும் போனால் போகுது அல்ல. இது கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஐயோவை உதாசீனப்படுத்தினால் நியாய தீர்ப்பிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க மாட்டோம். அதற்கு அழகாக சொல்கிறாரு, கையாவது காலாவது உனக்கு இடர் உண்டானால் அதை தரித்து போடு, வெட்டி போடு. நீ சப்பானியாக ஊனனா கூட வந்து சேரு. உனக்கு பாவம் செய்ய துணிகரம் இருக்குல்ல, அந்த பாவத்தை உண்டு பண்ணுகின்ற எந்த இடர்லையும் நீ தகர்த்து போடுகின்ற வேளையில் அது உனக்கு நலமாக இருக்கும். அதை தான் சொல்கிறார். இடர் உண்டாக்குகின்ற மனுஷன் அவன் வேண்டாம், அப்படிப்பட்ட மனிதன் வேண்டாம். நமக்குள்ள அப்படிப்பட்ட சுவாபங்கள் இருந்தால், நம்மளால் இடர்கள் உண்டாயிருந்தால், எந்த ஊழியத்துக்காக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இங்கே சிறு பிள்ளைகளுக்கு அதை சொல்கிறார். சிறுபியர்களில் உன்னால் இடர்கள் உண்டாச்சுன்னா இந்த ஐயோ அதுவே 2-3 தடவை வருது அந்த ஐயோ என்றப்போ, இந்த எச்சரிப்பை உணர்ந்தவர்களாக நாம் பெற்றோர்கள், திருச்சபை பொறுப்பில் இருக்கிறவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை உற்சாகமாய் தீவிரமாய் செய்ய வேண்டும். இது கடைசி காலம், ஊழியத்தின் காலம், ஊழியத்திற்கான காலங்கள். இந்த ஊழியத்தில் நாம் உற்சாகமாக இருக்கின்ற வேளையிலே தான் ஆண்டவர் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கிருபை அளிக்கின்றவராக இருக்கின்றார். அதே போல் இதே வசனம் பார்த்திங்கன்னா லூக்கா 17வது அதிகாரத்துலேயே வருது. அங்கே சொல்லும்போது நீ மன்னிப்பா அப்படின்றாரு. உன் சகோதரனை மன்னி. ஒரு நாளைக்கு அவன் 5-7 தடவை வரான், நீ 7 தடவை எனக்கு தப்பு பண்ணது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ அவனுக்கு மன்னி. எத்தனை கிறிஸ்தவர்கள் என்று மன்னிக்கின்றோம் இல்லையே. ஆனால் விசுவாசம் பரலோகத்துக்கு போயிடுவோன்ற விசுவாசம் மாத்திரம் இருக்குது. ஆண்டவர் அதை மன்னிப்பை எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். என்னால் ஒருவருக்கு கஷ்டம் உண்டானால், என்னால் ஒருவருக்கு இடரல் உண்டானால் அதற்கு நான் பொறுப்பு. அது என்னை பாதிக்கும், எனக்கு பின்வரும் சந்ததியை பாதிக்கும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இருக்கிறப்போ ஒன்றும் தெரியாது, ஆனால் பிற்காலத்திலே அதற்குண்டான பலன் மிகுதியாக இருக்கும். நினைவில் கொள்ள வேண்டியது, எல்லார் கல்லையும் எந்திரக்கல் இருக்குது. கடலின் ஆழத்தில் ஒரு தட்டு மேலே நின்றுட்டுருக்கோம். பண்ண வெயிட் ஏறிட்டே போகும், எந்திரக்கல்லோட வெயிட்டு ஏறிட்டே போகும். ஆண்டவர் அந்த பிளேட்டை உருவினார்னா அவ்வளோதான், போயிடுவோம். கடைசி காலம், இது எச்சரிப்பின் காலம். சிறுவர்களுக்கு, சிறியவர்களுக்கு, ஒடுக்கப்படுகின்றவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதம் இருக்கும்படியாக அழைக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த அழைப்பிலே நம்முடைய அர்ப்பணிப்பு, நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் என்பதை நாம் பார்த்தோம். நம்ம நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை ஒரு பாவமான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஒரு பாவமான வாழ்க்கை. ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தர வல்லவராக இருக்கிறார். நான் அர்ப்பணிக்கிறேன், கொடுக்கிறேன், ஆனால் எனக்குள்ளாக அந்த பாவம் இருக்கின்றது. இந்த பாவத்திலிருந்து நாம் எப்படி வெளியில் வரலாம்? அர்ப்பணிக்கிறதுக்கு பாவம் ஒரு தடை அல்ல, பாவம் ஒரு தடை அல்ல. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் செஞ்ச அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். பிற்கால மகிமையிலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பவுல் எப்படிப்பட்ட ஆளுன்றது நமக்கு தெரியும். அவர் செஞ்ச காரியத்துக்கெல்லாம் அவர் ஊழியத்துக்கு வந்திருக்கலாமா? அவர் நினச்சிருந்தா வந்திருக்கலாமா? வந்திருக்க முடியுமா? இல்லை. ஆண்டவர் பாவிகளையும் நேசிக்கின்றவர்கள். மனம் திரும்புகிற ஒரே பாவியை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறோம் என்றால் நம்முடைய பாவங்கள் அர்ப்பணிப்பதற்கு ஒரு தடை அல்லவே அல்ல. ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் நானும் என் வீட்டாரும் எல்லாரும் என்ன பண்ணுறோம்? கர்த்தரே சேவிக்கிறோமா? சேவிக்கிறோம், வசனத்தை சொல்கிறோம், அது செயல்பாட்டில் காட்டணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார். வசனத்தை நம்மளை மாதிரி மனப்பாடமாக சொல்கிறவங்க சரி யாருமே கிடையாது. மனப்பாடமாக சொல்கிறதுலையும் சரி, ஆனால் அதன்படி வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி. அது நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தணும், ஆனால் அது ஏற்படுத்துகிறது இல்லை. நாக்கு கூசாமல் ஒன்று சொல்லுவோம் பாருங்கள்,
எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல அதுவே ஒரு பாவம். எவ்வளோ தைரியமாக சொல்கிறோம். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், கிறிஸ்தவர்கள் பாவிகள் அல்ல. கிறிஸ்தவங்க பாவிகள் அல்ல, அவர்கள் துணிகர பாவிகள், எல்லாவற்றையும் அறிந்து செயல்படுகின்றவர்கள். வார்த்தை கொடியது, ஆண்டோடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது உயிர் உள்ளது, ஒரு மனிதனை உருவ குத்தும், அவனை உருவாக்கும். இந்த வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நாம் செயல்படுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய அழைப்பு, என்னை பின்பற்ற நீ விரும்புகிறாயா, உனக்குண்டான எல்லா காரியத்தையும் என்ன இடத்துல கொடுத்துரு, எது எதெல்லாம் தடையாக இருக்குதோ, உனக்கு என்ன தடையாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, அதை என்னிடத்தில் கொடுத்துரு. உனக்கு உண்டான எல்லா தடைகள், எல்லா விதமான சோர்வுகள், போராட்டங்கள் என்ன இருந்தாலும் சரி, அதை என்கிட்ட கொடுத்துட்டு உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ என்ன பண்ணு, என்னை பின்பற்றி வா. இந்த அழைப்பை நாம் உணர வேண்டும், உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இது கடைசி காலம். இன்னைக்கு கூட ஆண்டவர் வரலாம், ஒருவேளை இது என்னுடைய கடைசி பிரசங்கமாக கூட இருக்கலாம், தெரியாது. ஏன்னா ஆண்டவருடைய நாளிகை எப்போ வரும்னு தெரியாது. திருடனை போல ஆண்டவர் வேறுன்னு சொல்லியிருக்கிறார். இருக்கிற கொஞ்ச காலத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை அதிகமாக செய்வோம். ஊழியம் செய்கின்ற வேளையிலே நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய எல்லா காரியத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அபரிவிதமாக இருக்கும். அதை நாம் உணர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய எச்சரிப்பை உணர்ந்தவர்களாக, நம்மளால் இடரல்கள் உண்டானால் அதை மாற்றுகின்ற ஒரு மனதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தரும்படியாக நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்றே அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆம் சுவாமி, இந்த நாளிலும் உடைய எச்சரிப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக, நீர் எங்கள் மூலமாக இந்த ஊழியத்தை கட்டுகின்றவராக இருக்கின்றீர். உடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் பங்குள்ள வாழ்வை நாங்கள் தெரிந்து கொள்ள அதற்குண்டான தகுதியை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மன மாற்றத்தை தாங்க, மன்னிக்கின்ற சிந்தையை தாருங்கள் சுவாமி. எங்களால் எந்த இடரலும் உண்டாகாதபடி எங்களுடைய தனி மனித வாழ்க்கையிலே எங்களுக்கு நீர் ஒரு மாற்றத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது அதிகாரம் உள்ளது. எங்களை உடைத்து உருவாக்கும்படியாக உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகின்றோம். ஒரு புது மனிதனாக, புது மனுஷியாக நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஊழியத்தை நாங்கள் அதிக உற்சாகமாய் செய்ய, எங்களுடைய சபை ஊழியங்கள் அதிக விருத்தி அடைய நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக சிறுவர் ஊழியத்திற்காக உடைய பாதப்படியிலே வருகின்றோம். தகப்பனே, நீர் நேசிக்கின்ற சிறுவர்கள் ஊழியத்தை நாங்கள் இன்னும் அதிக உற்சாகத்தோடு அர்ப்பணிப்போடு செய்ய நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாளிலும் இந்த எச்சரிப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக, அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மாற்றத்துக்கு நேராக நாங்கள் அதை எடுத்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏதோ ஒரு வார்த்தை என்று அல்ல சுவாமி, நீர் அதை விரும்புகின்றவராக இருக்கின்றீர், எங்களை மாற்ற விரும்புகின்றவராக இருக்கின்றீர், எங்களுடைய மாற்றங்களே நீர் விரும்புகின்றவராக இருக்கின்றீர். நன்றி செலுத்துகின்றோம். உடைய கரத்திலே எங்களை புது மனுஷனாக, புது மனுஷியாக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் சுவாமி, என்னை கொண்டு நீர் உடைய வல்லமையான வார்த்தையை சொல்ல எடுத்து பயன்படுத்தியிருக்கிறீர். நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் அநேகரை நீர் எங்கள் சபையிலே உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எல்லா துதிகன மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். ஜெபித்தும் ஜெபிக்கும் இருந்த எல்லாவற்றையும் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமை தம்பிக்கு திருச்சபையின் சார்பாய் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான தம்பியை இந்த கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்ட அருமையான ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர்களுக்காகவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய
எதிர்கால கடவுளுடைய திட்டங்களுக்காக நீங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையின் அடித்தளத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் அடையாளமாக கீர்த்தனை எண் 322 பாலரே நடந்து வாருங்கள் என்ற பாடலை நாம் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கையை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 322. சுகமும் தந்த தேவனை மைந்தன் இயேசுவை சந்தோஷத்துடன் போற்றி பாடுங்கள். சிறு கண்கள் இரண்டு தந்தன தேவன் செய்தவை நோக்கி பார்க்கவே சிறு செவி இரண்டு தந்தன தேவன் சொல்ல கேட்பதற்குமே சிறப்புடன் அவர் பாதத்தை நோக்கிய திவ்ய வார்த்தையை கேட்டு வா.
ஜெபம் செய்வோம். அன்பினாண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி இருதயத்தோடு உங்களுடைய திருக்கரங்களிலே பெற்ற நன்மைகளை உங்களுடைய திருப்பணிகளுக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். இன்றைய நாளிலுமே அருமையான சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற நீர் அவர்கள் வழியாய் நாங்கள் இன்னுமாய் வழிநடத்தப்பட ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்திருக்கிறீர். இந்த நாளிலும் நன்றி இருதயத்தோடு உங்களுடைய ஆலயத்தின் திருப்பணிகளுக்கென்றும் திருமணத்தின் வளர்ச்சி பணிகளுக்கென்றும் படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. தொடர்ந்து நாம் லித்தானியா ஜெபத்துக்காய் ஆயத்தப்படுவோம். ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் நம்மை லித்தானியா ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். ஒவ்வொரு ஜெபத்துக்கு பின்பும் உம்மை துதிக்கிறேன் தயவுள்ள கர்த்தாவே என்று சொல்லும். எங்களை படைத்து காப்பாற்றின தேவனே, இவ்வுலகில் நீர் எங்களுக்கு கொடுத்த அருமை பெற்றோர், சகோதரர், சிநேகிதர், ஆசிரியர், குருக்கள் இவர்களுக்காக உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. மனுக்குலத்தை மீட்கும் பொருட்டாக உம்முடைய ஒரே குமாரனை இவ்வுலகிற்கு அனுப்பிய உமது மகத்தான அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. ஜெபத்திற்கு மறுமொழியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் இரக்கமுள்ள பிதாவே என்று கூறவும். உலகத்தில் ஒளியாயிருக்கிற எங்கள் தந்தையே, இங்குள்ள ஒவ்வொருவரும் எரிந்து பிரகாசிக்கிற சிறு சிறு விளக்குகளாக விளங்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் இரக்கமுள்ள பிதாவே. நாங்கள் எங்கள் திருச்சபையும் அதில் பணிவிடை செய்யும் பேராயர், குருக்கள் மற்றும் திருப்பணி விடையாளர்கள், சபை மூப்பர்களையும் ஆவியினால் நிரம்பி நடத்தியருள வேண்டிக்கொள் யாவரும் இணைந்து சொல்லுவோம். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் இரக்கமுள்ள பிதாவே. அன்புள்ள எங்கள் பரமபிதாவே, இந்த சிறு பருவத்திலே படைப்பு கர்த்தாவாகிய உம்மை நாங்கள் கண்டு கொள்ளவும் உம்மிலே நிலைத்திருக்கவும் உம்மிலே நாங்கள் நற்கனி தரும் செடிகளாக வளரவும் கிருபை செய்தருளும் வேண்டும் என்று யாவரும் இணைந்து சொல்லுவோம். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் இரக்கமுள்ள பிதாவே. தொடர்ந்து ஜெபம் செய்வோம். அன்பினாண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றி இருதயத்தோடு இன்றைய திருப்பாதத்திலே அருமையான எங்களுடைய ஞாயிறு பள்ளி ஊழியங்களுக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக வருகிறோம். சிறப்பாக தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்திற்காக, தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்தில் இருக்கின்ற எங்களுடைய திருமண்டலத்திற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் தொடர்ந்து எங்களுடைய திருமண்டலத்தின் மகாகணம் பேராயர் ஐயா, குடும்பத்தார் மற்றும் முதன்மை பணியாளர்கள், திருச்சபைகள், அதிலே பணிபுரிகின்ற அருட்பணியாளர்கள், வேதாகம பெண்கள், உபதேசிமார்கள், ஆயர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உம்முடைய பாதப்படியில் வருகிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய கிருபையின் கரம் வழி நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். புதிய மாதத்தை நன்மையினால் நிரப்ப நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விதமாக உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீர் மீட்டு சம்பாதித்திருக்கிற எங்களுடைய கே நகர் மறுரூபாலய திருச்சபையின் குடும்பங்களுக்காக உடைய பாதப்படியில் வருகிறோம். எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களிலே
இந்த நாளிலுமே இருக்கின்ற மூப்பர்கள், விளைவினப்பட்டவர்கள், சுகவினப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உங்களுடைய பாதப்படியில் வருகின்றோம். கர்த்தர் இந்த நாளிலும் உம்முடைய கிருபையின் கரம் உங்களுடைய வாழ்விலே சமாதானமாய் காணப்பட ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அன்பு சகோதரரை இழந்திருக்கின்ற அருமையான தாயார் அருமை அம்மா பெமலா மார்ட்டின் அவர்களுக்காக, அருமை சகோதரர் குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மெய்யான சமாதானமும் உம்முடைய வழிநடத்தலும் உம்முடைய ஆறுதலும் தேர்தலும் அவருடைய வாழ்வில் இருக்க கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த வேளையிலும் உம்முடைய பாதபடியிலே உண்மை நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிற மக்களுக்காய் வருகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் உம்முடைய மெய்யான சமாதானத்தினால் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருச்சபையிலே இருக்கின்ற அனைத்து ஐக்கிய குழு ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்தையும் இந்த மாதத்திலே உம்முடைய கிருபையினால் வழிநடத்தி ஆசீர்வதித்தீர். புதிய மாதத்தை ஆண்டவர் இந்த ஊழியத்தின் வழியான நன்மைகளினால் நிரப்ப நாங்கள் வேண்டுகின்றோம். விதமாக அயல் தேசங்களில் இருப்போர், வெளி மாநிலங்களில் இருப்போர், பணிக்காய் காத்திருப்போர், பணி மாறுதல் வேண்டி இருக்கின்றவர்கள், இன்னுமாய் அயல் தேசங்களிலே இருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபையின் கரம் இந்த மாதத்திலே நன்மையாய் காணப்பட்டதைப் போல புதிய மாதத்திலே அனைத்து தேவைகளிலும் உடைய ஆசீர்வாதங்களிலும் அடைக்கலத்திலும் பெருக நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறப்பாக எங்களுடைய ஞாயிறு பள்ளி ஊழியங்களுக்காக, அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக அனைவரும் ஆண்டவர் அருமை பிள்ளைகளை உடைய ஆசீர்வாதத்தினால் அடைக்கலத்தினால் காத்து வருகிற தயவுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய கிருபையின் கரம் அவ்விதமாக இந்த நாளிலுமே அருமை பிள்ளைகள் உம்முடைய வழிபாட்டை நடத்தவும் அவர்களோடு இணைந்து நாங்கள் உம்மை போற்றவும் கர்த்தர் கிருபை பாராட்டினீர். இந்த ஊழியத்தின் வழியாக அநேக பிள்ளைகள் சந்திக்கப்பட, அருமை பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அழைப்பையும் உடைய எச்சரிப்பையும் உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் திரு அவையிலும் நாங்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பிள்ளைகளை நேசிக்கவும் அவர்களை வழிநடத்தவும் அன்பின் வழியிலும் மன்னிப்பின் சிந்தையிலும் தயவிலும் கீழ்ப்படிவதிலும் உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதிலும் நாங்கள் உங்களுக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலுமே படைக்கப்பட்ட அனைத்து நன்றி காணிக்கைகள், சோத்திர காணிக்கைகள் இன்னுமாய் ஒவ்வொன்றுக்குமாய் நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம். எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்க கர்த்தர் நீர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலும் வர தடைப்பட்ட மக்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். யார் என்னென்ன சூழ்நிலைகளால் வர தடைப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவருடைய கிருபையின் கரம் அவருடைய வாழ்விலே மெய்யான சமாதானத்தை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலும் உம்முடைய திருக்கரங்களிலே ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். என்று மாறாத உம்முடைய அன்பும் வல்லமுள்ள வழி நடத்துதலும் நிறைவாய் எங்கள் வாழ்வில் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அவரும் இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். இப்படி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் திருச்சபையின் குடும்பங்களோடும் சிறப்பாய் ஞாயிறு பள்ளி ஊழியர்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலே நம்முடைய ஞாயிறு பள்ளி சிறுவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாய் வாழ்த்துகிறோம். திருச்சபையின் சார்பாக ஒரு சிறிய நினைவு பரிசை அருமையான பிள்ளைகளுக்கு, அன்பு பொறுப்பாளர்களுக்கு நாங்கள் கொடுத்து இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அம்மா அவர்கள் பெயர் வாசிக்கின்ற வேளையில் பரிசை பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பரிசு பொருட்களை நம்முடைய சபை போதகர் ஐயா அவர்கள் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை இவ்வளவு தூரம் உற்சாகப்படுத்தும் நம்முடைய சபை போதகர் ஐயா அவருக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட அருமையாக நமக்கு ஒரு செய்தியை அளித்து நம்மளை சிந்திக்க தூண்டிய நம்முடைய ஜோத்தம் அண்ணா அவர்களுக்கு ஒரு சிறு பரிசு வைத்திருக்கிறோம். அதை ஐயா அவர்கள் வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சண்டே கிளாஸில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளைங்க இப்போ வராங்க. அதில் ஃபஸ்ட்டு ஜோரலோட தங்கச்சி டெபி பாப்பா வரா, அவங்கள கூப்பிடுறோம்.
அடுத்தது நெஹேமியா, அவங்களும் வராங்க சண்டே கிளாஸ்க்கு. டெபி வராங்க, நெஹேமியா வராங்க, வரலாம். அடுத்து ஜெசிகா, ஏஞ்சல் ரோதையாவே வர்றாங்க. சாம், ஜானட், கியூட்லின், ஈவ்லின், ஜோஸ்லின், எஸ்ரா, ஜாஷ்வா, ஆமோஸ், பர்லின், அவங்க தான் இப்போ சீனியராக இருக்காங்க. ஆலன் விஜய், சீனியர் மோஸ்ட் பாய் வாங்க. ரிஜோ வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. ஐரின் வந்திருக்கீங்களா? ஐரின் வந்திருக்காங்களா? வாங்க வாங்க ஐரின் வாங்க. வேற சின்ன பிள்ளைங்க யாரும் வந்திருக்கீங்களா? அங்கிள் ரிஜோக்கு வாங்கிக்கிறீங்களா? ஓகே. ஐரின் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சாம் வாங்க. வேற யார் இருக்காங்க? இவங்களும் அடிக்கடி நம்ம சண்டே கிளாஸ்க்கு வருவாங்க. விபா, தேங்க்யூ. வேறு யாரும் இருக்காங்க? தேங்க்யூ. தொடர்ந்து நம்முடைய ஞாயிறு பள்ளி ஊழியங்களுக்காக, சிறுவர்களுக்காக நீங்கள் உங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆராதனை நிறைப்பாடலாக பாமாலை எண் 239 இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே. 238 இயேசு எந்தன் நேசரே கண்டேன் வேத நூலிலே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். பாமாலை எண் 238. என்னை நீக்க மறித்தார், மோட்ச வாசல் திறந்தார், எந்தன் பாவம் நீக்குவார், பாவம் என்னை ரட்சிப்பார். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், வேத வாக்கிலே பலவே
பாராட்டினான். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், மெய்வேதவாக்கினே. அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற உங்களுடைய பாதப்படியிலே நாங்கள் எங்களுடைய ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் சிறுவர்கள் வழியாக நாங்கள் உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய திருசித்தம் சிறு பிள்ளைகளுடைய வாழ்வில் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதன் வழியாக உம்முடைய இறையரசை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நாங்கள் எங்களுடைய வாழ்வின் காரியங்களிலே உம்மை உயர்த்தி பிடிக்கவும் கர்த்தர் பாராட்டியிருக்கின்ற கிருபைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் பங்கு பெற்ற பிள்ளைகளையும், வர தடைப்பட்ட பிள்ளைகளையும், உங்களுடைய திருச்சபையின் குடும்பத்தின் அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் இம்மாதம் முழுவதுமாய் எங்களுடைய வாழ்வில் நிறைவாக இருந்ததற்காய் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய மாதத்தை நன்மையினால் நிரப்ப உம்முடைய கரங்களிலே இந்த வேளையில் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய சிலுவை நிழல் எங்களை காத்துக்கொள்ளட்டும். உமக்கு பிரியமான செயல்களிலே நாங்கள் இணைந்து எங்களை நாங்கள் உமக்கென்று அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போய் வர கடவுள்.